வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போது 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் பயன்பாடுகளில் பயிற்சி 1.1ல் 5வது கணக்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அணி கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என நிறுவுக. நம்ம எப்பயும் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு தான் வச்சு செய்வோம். இந்த இதில் ஏ இன்வர்ஸை விட ஏ ரைட் ஹேண்ட் சைடு ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை முடிச்சிருவோமா, இல்லை வேணாம் எப்பயும் போலே செய்வோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது நம்மளுக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு இது மாறிலி கொடுத்துருக்காங்க 1/9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாறிலி கொடுத்துருக்கிறதுனால ஏ இன்வர்ஸ் மாறிலின்னு கேட்கும்போது அந்த மாறிலியோடைய மதிப்பு என்னென்னா நம்மளுக்கு ஒரு விதி இருக்குது. என்ன விதி இருக்குதுன்னா, KA மாடுலஸ் ஆஃப் KA is equal to K power n mod A. இது உங்கள் குறிப்பில் இருக்கும், உங்கள் புக்கில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன செய்கிறோம், நம்ம mod A கண்டுபிடிக்க போகிறோம். mod A என்ன இருக்குன்னா 1/9/3 மைனஸ் 8 × 16 + 56 மைனஸ் 1 × 16 மைனஸ் 7 ப்ளஸ் 4 × மைனஸ் 32 மைனஸ் 4. இப்போ 1/9னா இது பெரு 9 × 9 81, 81 × 9 729. சரி, இப்போ இங்கே என்ன மைனஸ் 8 72 மைனஸ் 1 × 9 ப்ளஸ் 4 × மைனஸ் 36 பெருக்கணும்னா என்ன வரும் உங்களுக்கு, 1/729 மைனஸ் 576 மைனஸ் 9 மைனஸ் 144. எல்லாத்தையும் முன்னாடி மேலே என்ன வரும், மைனஸ் 729 வருது, கீழே 729. அப்படின்னா என்னது -1 நாட் ஈக்குவல் டு 0. 0 தான் இருக்கக்கூடாது, மைனஸ் வேல்யூ கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. காண இயலும். சரி, அடுத்து என்ன செய்ய போகிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதும்போது இதுக்கு ஒரு விதி இருக்குது. என்ன விதி இருக்குதுன்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் லேம்டா, அங்கே லேம்டா கொடுப்பாங்க மாறிலிக்கு, அங்கே கே கொடுத்துருக்கிறதுனால இங்கே லேம்டா கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு லேம்டா n-1 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுவும் உங்கள் புக்கில் இருக்கும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏல மாறிலி கொடுக்கப்பட்டிருப்பேன் லேம்டா n-1 × அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நம்மளுக்கு 1/9 கொடுத்துருக்காங்க. அந்த 1/9 வெளியே எடுக்கும்போது என்ன வரும், 1/9 × to the power of 3 - 1 என்னது 2. சரி, இப்போ நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட்டு இது என்னது ப்ளஸ் A11 எழுதுகிறோம். A11 எழுதும்போது என்ன வரும், அந்த நிறையும் நிரலையும் விட்டுட்டு எழுதணும். 4 7 மைனஸ் 8 4. அடுத்து மைனஸ் அந்த நிறையும் நிரலும் விட்டுட்டு எழுதும்போது என்ன வரும், 4 7 1 4. அடுத்து நெக்ஸ்ட்டு A13 4 4 1 மைனஸ் 8. அடுத்து மைனஸ் A21 1 4 அந்த நிறையும் நிரலையும் விட்டுட்டு எழுதணும். ப்ளஸ் மைனஸ் 8 4 1 4 மைனஸ் 8 1 1 மைனஸ் 8. அந்த இதுக்கு என்ன இது நம்ம சொல்கிறோமோ அதனுடைய நிறையும் நிரலையும் விட்டுட்டு மிச்ச எலிமெண்ட்டை எழுதியிருக்கேன். அடுத்து ப்ளஸ்ஸு, இங்கே 3 1ல் எதை விடணும்னா அதுக்கு நேர உள்ள நிறையும் நிரலையும் விட்டுட்டு நம்ம எழுதுகிறோம். மைனஸ் 8 4 4 7 ப்ளஸ் மைனஸ் 8 1 4 4 போட்டுட்டு என்ன பண்ணோம், அட்ஜாயிண்ட்டுங்கனால நம்ம என்ன போடுறோம், டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிறோம். டிரான்ஸ்போஸ் போட்டுட்டு அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4 4 16, இங்கே ப்ளஸ் 56, அடுத்து இங்கே 16 மைனஸ் 7, அடுத்து மைனஸ் 32 மைனஸ் 4, அப்படி எழுதிக்கிட்டே போகிறோம்.
1/81 16 + 56 -16 - 7 32 - 4 -4 + 32 ப்ளஸ் -32 - 4 இங்கே தான் +4 32. அடுத்தது வந்து ப்ளஸ்னால சைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மைனஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம என்ன செய்யணும், மைனஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். -16 - 7 இங்கே என்ன வரும்னா -32 - 4 -64 - 1. அடுத்து இங்கே வந்து ப்ளஸ் வரும். ப்ளஸ் வந்து போடணும் அவசியம் இல்லை, வேணுன்னா போட்டுக்கோங்க. அடுத்து -56 - 16 ப்ளஸ் -32 - 4 போட்டு டிரான்ஸ்போஸ் கொடுத்துக்கிறீங்க. சரி, இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு 72 - 9 -36 -36 -63 -63 -9 -9 72 -36 டிரான்ஸ்போஸ். சரி, இன்னும் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணாமல் நம்ம டிரான்ஸ்போஸ் கொடுத்துருவோம். 1/81 இன்ட்டு 72 -9 -36 -66 -63 -9 72 -36 டிரான்ஸ்போஸ் கொடுத்துட்டோம். இப்போ இதில் பொதுவாக எந்த இது இருக்குது, 9 வந்து டேக் அவுட் சைடு வெளியே எடுத்துடலாம். 9 வந்து எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்யலாம், 9 வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு, 1/9. ஏன்னா 9 இங்கே மேலே 9 இருக்கும், இங்கேயும் 9 கேன்சல் ஆகிரும். அப்படின்னா 8 -4 -1 -1 -1. ஏன்னா 9 வெளியே எடுத்துட்டோம். நம்ம வெளியே எடுத்ததுனால நம்ம வந்து (1/81 × 9) போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் எழுதிக்கோங்க. 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4. ஓகேவா? சரி, இப்போ அட்ஜாயிண்ட் ஏ வந்து என்னது, இந்த 9 கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆனால் கீழே 1/9 மட்டும்தான் இருக்கும். கேன்சல் ஆனால் என்ன வரும், 1/9 போட்டு இந்த உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து என்னது, ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்னு வரும்போது 9 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4. ஓகேவா? சரி, இப்போ ஏ இன்வர்ஸ் வந்து 1/mod A. mod A வந்து என்னது, மைனஸ் 1/-A. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்னது, 1/9 இன்ட்டு 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4. ஓகே, இந்த மைனஸால் உள்ள எல்லாத்தையும் பெருக்கிடுவோம். பெருக்கும்போது என்ன வரும், 1/9 மட்டும் வெளியில் இருக்கும். மற்றபடி எல்லாமே என்ன வரும், -8 4
1 1 4 மைனஸ் 8 4 7 4. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது? ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம்? ஏயை வந்து அப்படியே தலைகளாக எழுத போகிறோம். 1/9 அப்படியே எழுதிக்கிறோம். அங்கே கணக்கில் கொடுத்துருக்குது -8 1 4 4 4 7 1 -8 4. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெருசாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து வெறும் டிரான்ஸ்போஸ், வெறும் பரிமாற்றம் மட்டும் செஞ்சாலே போதும். செஞ்சும்போது உங்களுக்கு வந்து எந்த நிறையும் நிரலையும் பரிமாற்றம் செய்கிறது தான் வந்து என்னது டிரான்ஸ்போஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதை இது ஒன்றும் தப்பாக இதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப எளிமையானது தான், குழப்பமே வர தேவையே கிடையாது. கணிதத்தை பொறுத்தமட்டு தெளிவான அறிவோடு இருந்தீங்கனாலே போதும்.